கைஸ் நம்ம எப்போவுமே அக்வாரியம் போனோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்ராக்ட் ஆகுறது அங்கே வச்சிருக்கிற டிஸ்பிளே டேங்க் தான். அது பிளான்ட் டேங்காக இருக்கும்போது பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்துட்டு நம்மளும் பிளான்ட் டேங்க் வாங்கி செட் பண்ணிடலாம், இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொதப்பலாம் முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் அதில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிளான்ட் டேங்க்குக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே டேங்க் வந்து ஒரு அக்வாரியமில் பார்த்துட்டு அது டிஸ்பிளே டேங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து நார்மலாக அவங்க உள்ளே வச்சுருக்கிற பிளான்ட் டேங்க் ஆகட்டும். ஸோ அக்வாரியமில் பார்த்துட்டு எந்த ஒரு டேங்க்குமே நம்ம அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நினைக்கவே கூடாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக அதில் ஃபில்ட்ரேஷன்லேருந்து எல்லா விஷயங்களுமே என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் அதில் ஆட் பண்ணணும், பிளான்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ட்ரிம் பண்ணணும், என்ன மாதிரியான வந்து ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணுங்கிறத கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, பிளான்ட் டேங்க்குக்கு உங்களுக்கு பிளான்ட் டேங்கே புதுசு, அந்த செட்டப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சொதப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பிளான்ட் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்ட்ரேட் விஷயங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரிவர் சாண்டு அந்த மாதிரி வந்து நம்மளே சப்ஸ்ட்ரேட் ரெடி பண்ணிக்கலாம், நார்மல் வந்து கார்டன் சாயிலே வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து கரெக்டான விஷயந்தான். பட் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மேட் சப்ஸ்ட்ரேட்டுக்கு இருக்கிற ஒரு பிளான்ட் க்ரோத் வந்து இந்த நார்மல் சாயிலுக்கு வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து வாட்டர் கிளாரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கும் கிளாரிட்டி நல்லா இருந்தால் தான் பிளான்ட் டேங்க் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்படி கார்டன் சாயில் யூஸ் பண்ணும்போது அதில் வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி வந்து உரங்கள்லாம் போட்டால் தான் ப்ராப்பராக வந்து ரூட் பிடிச்சி பிளான்ட் வளரும். அதே சமயத்தில் ஃபில்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக வைக்கணும். அது வந்து நீங்கள் ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வைக்கும்போது பிளான்ட் டேங்க்னா பேசிக்காக வந்து ஒரு பேசிக் டேங்க்கு ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் வைப்பாங்க. ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு செட்டப்புக்கு வந்து கேனிஸ்டர் மாதிரி ஃபில்டர் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் செட் பண்ணுறது வந்து நீங்கள் எந்த மாதிரி டேங்காக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பேசிக் லெவலாக இருந்தாலும் சரி, ஒரு அட்வான்ஸ் லெவலாக இருந்தாலும் சரி, ஃபில்ட்ரேஷன்லேயும் சப்ஸ்ட்ரேட்டும் ஒரு அளவுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி மேட் சப்ஸ்ட்ரேட்னா வாட்டரில் வந்து டிசால்வே ஆகாது, தண்ணியில் வந்து கரையறது வந்து ரொம்ப வந்து நீங்கள் பிடிச்சி அந்த சப்ஸ்ட்ரேட்டை நீங்கள் அமுக்குனீங்கன்னா மட்டும்தான் அது வந்து கரையறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி அதில் இருக்கிற டஸ்ட் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து வாட்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. லைட்டாக க்ளவுடியாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு வந்து ரன் ஆக சரியாயிடும். பட் வேறஸ் வந்து கார்டன் சாயில் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணும்போது இந்த ஃபில்ட்ரேஷனோட ரன்னிங் டைம் ரொம்ப அதிகமானதான் அதுக்கப்புறம் தான் அது வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஒருவேளை ஃபிஷ்ஷஸோ இல்லைனா இப்போ அதாவது நீங்கள் ஆல்கே ஹீட்டர்ஸான கோரிக்கேட்டு, ஸ்னெயிலு, ஷ்ரிம்ஸ்லாம் விடும்போது, இல்லைனா நீங்கள் எந்த ஃபிஷ் பிளான்ட் டேங்க் ஃபிஷ் விடும்போது அது சப்ஸ்ட்ரேட்டை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா அந்த செம்மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலங்கி மறுபடியும் தண்ணி வந்து கண்டாமினேட் பண்ணும். ஸோ ஃபில்ட்ரு வந்து ரொம்ப ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு இந்த கார்டன் சாயில் வைக்கக்கூடாதுன்றது இல்லை, பட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இருக்குது அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. மற்றபடி வந்து இந்த சாயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிளான்ட்ஸோட டென்சிட்டி வந்து அதிகமாக ரூட் பிடிச்சி நல்லா டென்ஸாக வளரணும்னா கண்டிப்பாக வந்து CO2 செட்டப் இருக்கணும். நிறைய பேர் CO2 செட்டப் இல்லாமல் CO2 டேப்லெட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து பிளான்ட்ஸோட க்ரோத் வந்து நல்லா நம்ம டிஸ்பிளே டேங்க்கில் பார்த்த மாதிரி அக்வாரியமில் பார்த்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து வளர்த்துலான்னு நினைப்பாங்க. இது வந்து பெரிய ஒரு சொதப்பல்ல போய் முடியும். அதுக்கு என்ன ரீசன்னா, நீங்கள் CO2 டேப்லெட்டோ இல்லைனா என்ன தான் டூ இட் யுவர் செல்ஃப் CO2 இன்ஜெக்ட் பண்ணால் கூட நார்மலாக வந்து ஒரு CO2 இது வச்சு சிலிண்டர் வச்சு அதில் எமிட் பண்ணுற ஒரு CO2 மூலயமா வரக்கூடிய க்ரோத் வந்து மற்ற இதுலேயுமே கிடைக்காது. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத். இது நீங்கள் இந்த பிளான்ட் டேங்க்லேயே எக்ஸ்பர்ட்டாக வந்து ரொட்டீனாக பிளான்ட் டேங்க் வந்து வச்சுருக்கவங்க, ரெகுலராக பிளான்ட் டேங்க் மட்டுமே வச்சுருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். பட் ஒரு பிகினருக்கு செட் பண்ணும்போது இந்த விஷயம் தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிளான்ட்ஸ் வந்து பழுப்பு நேரத்தில் மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஓவர் லைட்டிங்கு. ஸோ லைட்டிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக நாலேஜ் இருக்கணும். ஸோ எந்த மாதிரி லைட்டிங், பிரைட் லைட்டிங் கொடுக்கும்போது பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸ், அதாவது பாட்டம் வரைக்கும் இருக்கிற பிளான்ட்டுக்கு வந்து படுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் க்ரீனிஷ் கலரில் நல்லபடியாக வளரும் பிளான்ட்ஸு. ஃபஸ்ட் லைட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிளான்ட்ஸ் இன்னும் நல்லா சத்தாக வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக விடணும். ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் தேவையில்லை, நான் வந்து ப்ராப்பராக வந்து நார்மலாகவே எனக்கு எல்லாம் செட் பண்ணிட்டேன் வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு க்ரீனிஷாக வந்து உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து கிடைக்காது. லைட்டிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸஸ் ஆகிட்டுன்னா பிளான்ட்ஸ் வந்து பழுப்பு நிறத்தில் மாறிடும். அதனால் ஃபிஷ்ஷஸ்க்கு எதுவும் ஆகாது. நீங்கள் அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி நீங்கள் கட் பண்ணி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ரொம்பவே உங்களுக்கு பிளான்ட்ஸ் வந்து கருக ஆரம்பித்தாலோ பழுப்பு நிறத்தில் மாற ஆரம்பித்தாலோ வாட்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில்லர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில்லர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வந்து பிளான்ட் டேங்க் இருக்கக்கூடிய ரூம் வந்து கூலிங்கான ஒரு ரூமாக இருக்கணும் உங்கள் வீட்டிலேயே. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெட்ஏக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் சில்லர் வச்சே வந்து செட்டப் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் அது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட் பிளான்ட் டேங்க் செட்டப்பில் வந்து அதெல்லாம் வைக்க முடியாது. ஸோ இது மாதிரியும் நிறைய பேர் செட் பண்ணுறாங்க.
பட் அதில் என்னென்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு வீக்லி ஒரு ட்வைஸாவது அந்த பிளான்ட் டேங்கை மெயின்டைன் பண்ணுவாங்க, ப்ராப்பராக பிளான்ட்ஸை ட்ரிம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ லைட்டிங்கை ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணுற மாதிரி டைமர்லாம் வந்து இருக்குது. அந்த மாதிரி செட்டப்லாம் இப்போ ரொம்ப வந்துருச்சு. மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் லைட்டிங் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான டைமுக்கு லைட் ஆன் ஆகி கரெக்டாக ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். மேனுவலாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் மறந்துடுவீங்க. ஸோ ஓவர் லைட்டிங் வந்து பிளான்ட்டை வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ லைட்டிங் பிளான்ட்ஸுக்கு வந்து டெம்பரேச்சர், அதாவது வாட்டரோட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் லைட்டிங்கும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் பிளான்ட்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஸோ ஃபிஷ்ஷஸை பற்றி நான் அடுத்தது சொல்கிறேன். ஸோ பிளான்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் பியூட்டி, அதாவது பிளான்ட் டேங்கோட பியூட்டி வந்து பிளான்ட்ஸில் தான் இருக்குது. ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு 20% தான். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக பிளான்ட் டேங்க்குன்னு செட் ஆகிற மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. டெட்ரா வெரைட்டிஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எந்த மாதிரி டெட்ரா வெரைட்டிஸ் விட்டாலும் ஆல்கே ஈட்டர்ஸான ஸ்னெயில்ஸ், ஸ்ட்ரிம்ஸ் இந்த மாதிரி ஆல்கே ஈட்டர்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் ஆல்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆல்கே க்ரோத் அப்படிங்கிறது எக்ஸஸ் லைட்டிங்னால கண்டிப்பாக வரும். ஸோ எக்ஸஸ் லைட்டிங்கில் கரெக்டான லைட்டிங் மெயின்டைன் பண்ணாலும் டேங்கோட எல்லா கார்னர்ஸ்லையும் பாட்டம் மோஸ்ட் போர்ஷன்லேயும் கண்டிப்பாக ஆல்கே க்ரோத் இருக்கும். ஸோ இந்த ஆல்கே க்ரோத்தை ப்ராப்பராக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரப்பர் வச்சு இல்லை க்ளீன் பண்ணுற டிவைசஸ் வச்சு. அப்படி இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிம்ஸு, இந்த மாதிரி கோரிக்கேட்டு, ஸ்னெயில்ஸ் இதெல்லாம் விடலாம். பட் இதெல்லாம் வந்து 100% ஆல்கே எடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்காது. அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரி நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து பிளான்ட் டேங்க் விஷயத்தில் சொதப்புறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், அதாவது லைட்டிங் ஆகட்டும், நீங்கள் ப்ராப்பராக ஃபிஷ் ஆட் பண்ணுறதாகட்டும், பிளான்ஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பிளான்ட் டேங்க்கில் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching.